வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வாழைப்பூவை வச்சு குருமா செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறது பார்க்கலாம். வாழைப்பூவை நரம்பும் மடலையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நரம்பு இருந்துச்சுன்னா வேகவே வேகாது. எல்லாத்துலேயும் நரம்பு எடுத்துடணும். ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிருக்கேங்கிறதுனால இந்த வீடியோவில் காமிக்கல. தண்ணியில் கண்டிப்பாக மோர் ஊற்றிக்கணும், அல்லது லெமன் ஜூஸ். எதுக்காகனா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய துவர்ப்பை இந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் எடுத்துரும். மோர் வேணாலும் ஊற்றிக்கலாம். மோர் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்காது. அதனால அவங்களுக்காக லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டுறணும். அப்போ தான் அந்த துவர்ப்பு தன்மை குறையும். வாழைப்பூ நறுக்கிட்டோம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கறிவேப்பிலையும். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு, நான் உடைச்ச பருப்பு எடுத்திருக்கேன், மிளகாய் 5. தேங்காய் பூ ஒரு 6 டேபிள் ஸ்பூன். போதும். இதை நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அரைச்ச விழுது ரெடி. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மிளகு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் வாழைப்பூவையும் சேர்த்து வதக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுதும் போடுறதுனா போடலாம். போட்டால் கொஞ்சம் வாழைப்பூவுடைய அந்த ஃப்ளேவர் அடிபட்டு போயிடும். இஞ்சி பூண்டுடைய அந்த ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கும், அதனால நான் போடலை. தண்ணியை நல்லா இழுத்துட்டு போடுங்க. நல்லா வாழைப்பூவை வதக்கணும். வதக்காமல் நீங்கள் அரைச்ச விழுதை ஊற்றிட்டிங்கன்னா அந்த துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும். நான் பெரிய வாழைப்பூவில் பாதி வாழைப்பூ சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். ஒரு 3 நிமிஷம் மூடி வைப்போம். இடையில இடையில கிண்டி விடுங்க, தூரில் பிடிச்சிடாம. அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நீர் சத்து பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கெட்டிப்படும் குருமா. நல்லா கொதிக்கட்டும். வாழைப்பூவும் கொஞ்சம் வேகணும். வாழைப்பூ நல்லா இருக்குது, நல்லா வெந்துருச்சு. குருமாவை குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த துவர்ப்பு தெரியாது. சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அடுப்பு அமர்த்துறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் ஊற்றும்போது அந்த உரப்புக்கும் துவர்ப்புக்கும் நல்லாயிருக்கும். துவர்ப்பு ரொம்ப தெரியாது, குழந்தைங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.